ப்ரோ ஃபர்ஸ்ட் இது ட்ரியோ சார் தானே இருக்கும். இப்போ ஜோர் கிராண்ட் இது ஃபார்வேர்டுங்க. F1ன்றது ஃபார்வேர்டு முன்னாடி போறதுங்க. இது நியூட்ரு ரிவர்சிங். ரிவர்சிங் மட்டும் பியூஸ் அண்ட் வருங்க. இது பூஸ்ட் மோட் எக்கனாமிக் மோடுங்க. இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு 40 to 45 வரை போகும். இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு 50 to 55 வரை போகுங்க. 40+ 550 கொடுத்துறாங்க. உங்களுக்கு நம்ம ஏத்திக்கிற லோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 டன் வரை தாராளமா ஏத்தலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செம்மையா இருப்பீங்கன்னு பார்க்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பரான ஒரு ஆட்டோ ஒன்று இருக்குது, எலக்ட்ரிக் ஆட்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா லோடு கெப்பாசிட்டி எலக்ட்ரிக்கோடவே ட்ரியோ சார் கிராண்ட், ஜார்ஜ் கிராண்ட். ப்ரோ ஃபர்ஸ்ட் இது ட்ரியோ சார் தானே இருக்கும். இப்போ ஜோர் கிராண்ட். இது வந்து ரேஞ்சா ப்ரோ? ஆமா, ரேஞ்சு அது வந்து கிலோமீட்டருங்க. கிலோமீட்டர். இப்போ வந்து இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2% தான் இருக்கு. இப்போ 2%க்கு உங்களுக்கு 94 கிலோமீட்டர் போகும். இது வந்து கிலோமீட்டர் எவ்வளவு ஓடி இருக்குன்னு சொல்லுங்க. இங்க வந்து என்ன ஸ்பீட்ல போகுது. SOC உங்களுக்கு 5% இருந்துச்சுன்னா இங்க வந்து உங்களுக்கு 150 கிடைக்குங்க. இது ரியல் ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 167 சொல்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கேரண்டி வந்து 150 கிடைக்குங்க. இதெல்லாம் சொல்லிடுவோம். இதான் பாரு, இது ஃபார்வேர்டுங்க. F1ன்றது ஃபார்வேர்டு முன்னாடி போறதுங்க. இது நியூட்ரு ரிவர்சிங். ரிவர்சிங் மட்டும் பியூஸ் அண்ட் வருங்க. இது பூஸ்ட் மோட் எக்கனாமிக் மோடுங்க. இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு 40 to 45 வரை போகும். இதுல போட்டீங்கன்னா உங்களுக்கு 50 to 55 வரை போகுங்க. மீதி நார்மலா வர ஆரன், ஹெட்லைட், இண்டிகேட்டர், ஹெட்லைட்டோட அசாரு, அந்த சைடு வரது பாத்தீங்கன்னா ஹெட்லைட் ஆனிங், வைபர், அதுக்கப்புறம் அசாருங்க. அது இல்லாம உங்களுக்கு 12 வாட் சார்ஜோட கொடுத்துட்றோம். நீங்க மொபைல் சார்ஜர் வேணா மொபைல் சார்ஜர் போட்டுக்கலாம். எவ்வளவு கரண்ட் ப்ரோ பிடிக்கும்? யூனிட் வந்து யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட் பிடிக்குங்க. சார்ஜிங் ஹவர்ஸ் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 ஹவர்ஸ் வருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ பவர் மோடு போட்டோம்னா, பூஸ்ட் போட்டா எவ்வளவு கிலோமீட்டர் ஓடும்? 150ங்க. கம்பெனி சொல்றது 167ங்க. நம்மள வந்து 150 சொல்றோம். எக்கனாமிக்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு அதான் ரெண்டுமே சேம் தாங்க. என்னன்னா உங்களுக்கு இது வந்து எக்கனாமிக்ல போட்டீங்கன்னா ரன்னிங் பிக்கப், பூஸ்ட்ல போட்டீங்கன்னா சடன் பிக்கப்ங்க. அவ்வளவுதாங்க. பாத்தீங்கன்னா நம்ம தொட்டி சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 அடி லென்த் கொடுத்துறாங்க, 5 அடி அகலம் கொடுத்துறாங்க. இது உங்களுக்கு வெயிட்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40+ 550 கொடுத்துறாங்க. உங்களுக்கு நம்ம ஏத்திக்கிற லோடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு